வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்திப்பு. மாலை நடைபெறவுள்ள நிர்வாகிகள் கூட்டம் குறித்து ஆலோசனை. மாணவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. ஸ்மார்ட் வகுப்பறைகளை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவு. அமெரிக்கா சீனா இடையே நாளை வர்த்தக பேச்சுவார்த்தை. சுமூகமான தீர்வு எட்டப்படுவதாக எதிர்பார்ப்பு. பிணைய கைதியின் சடலத்தை மீட்ட இஸ்ரேல். காசாவில் இன்னும் 55 பிணைய கைதிகள் உள்ளதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்து பேசினார். மதுரையில் இன்று நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று நள்ளிரவு விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவரை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து மாலை 4:05 மணிக்கு ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறவுள்ள பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். அமித்ஷா வருகையொட்டி நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுடன் வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் கலந்துரையாட உள்ளார். மாநில திட்ட அலுவலகத்தில் வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் காணொலி மூலம் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளனர். இதன் காரணமாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் அதிநவீன உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முன்னோட்டமாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒத்திகை பயிற்சிகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழகத்தில் உள்ள 6329 அரசு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அதிநவீன உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நாளை அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பிரிட்டனில் உள்ள லண்டன் நகரில் அமெரிக்கா சீனா ஆகிய 2 பொருளாதார பலமிக்க நாடுகள் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில நாட்களாக வர்த்தக போர் நிலவி வந்தது. சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கிடையே ட்ரம்ப் வரி விதிப்புகளை மேற்கொண்டார். சீனா மீது 34% வரியை விதித்தார். இதையடுத்து அமெரிக்கா மீது சீனாவும் வரியை விதித்து வரி போர் தொடங்கியது. சீனா மீது அமெரிக்கா 145%, அமெரிக்கா மீது சீனா 125% வரியும் விதித்தது. இதையடுத்து இரு நாடுகளும் 90 நாட்களுக்கு வரி விதிப்பை ஒத்திவைப்பதாக பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்த நிலையில் லண்டனில் நாளை நடைபெறவுள்ள வர்த்தக பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் படையினரால் கடத்தி செல்லப்பட்ட தாய்லாந்து பிணைய கைதியின் சடலத்தை இஸ்ரேல் மீட்டுள்ளது. 2023 அக்டோபர் மாதம் முதல் காசா இஸ்ரேல் இடையே போர் நிலவி வருகிறது. இந்த நிலையில் தாய்லாந்தைச் சேர்ந்த நத்தா போங் பிரிட்டாவின் சடலத்தை இஸ்ரேல் மீட்டுள்ளது. சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் மூலம் உடல் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது காசாவில் 55 பிணைய கைதிகள் உள்ள நிலையில் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் காசா முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 95 பேர் உயிரிழந்துள்ளனர். வேலூரில் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 92 அடி உயரமுள்ள முருக சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் வேலூர் அருகே புது வரியூரில் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு புதிதாக 92 அடி உயரமுள்ள முருக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கும்பாபிஷேக விழாவையொட்டி மேளதாளங்கள் முழங்க தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் ஆலய விமான கலசத்தின் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டது. இதேபோன்று புதிதாக அமைக்கப்பட்ட 92 அடி உயரமுள்ள முருக சிலைக்கு ட்ரோன்கள் உதவியோடு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபு மற்றும் கோவில் நிர்வாகிகள் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதிமுகவின் திட்டங்களை திமுக முடக்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரவியின் இல்ல திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக கூறினார். தொடர்ந்து மக்களை பற்றிய கவலை ஸ்டாலினுக்கு இல்லை என்றும்
வருகின்ற 2026 பேரவைத் தேர்தலில் அதிமுக அபார வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் திட்டங்களை திமுக முடக்கிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தார். 6 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கின்றோம். அதேபோல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில குடிசையில வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ கூட குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா? இந்த 4 ஆண்டு காலத்துல ஒண்ணுமே கிடையாது. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் பார்த்தா ஏதாவது ஒரு தலைப்பிலே வெளியிடுவாங்க. அதோட அந்த தலைப்போட அந்த திட்டம் கிடப்பில் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சிக்கர் வெட்டி திறப்போலா கண்டுட்டு இருக்கிறீங்க. அதுதான் நீங்க செய்த சாதனை. புதிதாக எந்த சாதனையும் செய்யவில்லை. அதிமுக ஆட்சியிலே குடிமராமத்து திட்டம், கிராம நிறைந்த பகுதி, முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு விவசாயி தொழிலாளி 2 பேருக்கு நன்மை பிறக்கக்கூடிய அற்புதமான திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். விவசாயிகள் தங்கள் பகுதியில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள், குட்டைகளில் அவர்களே குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலமாக மண்டல் மண்ணை ஏரியிலிருந்து அள்ளப்பட்டு தங்களுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக இன்னைக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் என்பது அற்புதமான திட்டம். அதனால ஒரு பக்கம் ஏரி ஆழமாகுது, மறுபக்கம் அந்த நிலங்கள் பண்படுத்தப்படுகின்றன. அந்த வண்டல் மண் அங்க இருக்கின்ற நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுகிறது, நல்ல விளைச்சலை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மழுப்பாமல் பதிலளித்து நிரூபியுங்கள் என தேர்தல் ஆணையத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சவால் விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு நடந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதற்கு தேர்தலில் தோல்வியுற்றதால் இவ்வாறு பேசுவதாக தேர்தல் ஆணையம் கூறியது. இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இதுகுறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தல் ஆணையத்திற்கு மறைக்க எதுவும் இல்லை என்றால் மழுப்பாமல் பதிலளித்து நிரூபியுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து சமீபத்தில் தேர்தல் நடத்தப்பட்ட மகாராஷ்டிரா வாக்குச்சாவடிகளில் மாலை 5 மணிக்கு மேல் பதிவான அனைத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் வெளியிடுமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தப்பிப்பது உங்கள் நம்பிக்கை தன்மையை பாதுகாக்காது என்றும் விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகரில் பட்டாசு தொழிலாளர்களின் உழைப்பை பிரதிபலிக்கும் வகையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நினைவு சிலையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கார்னேசன் சந்திப்பில் ஆட்சியர் ஜெயசீலன் முயற்சியில் பட்டாசு தொழிலாளர்களின் உழைப்பு மற்றும் தியாகத்தை பிரதிபலிக்கும் வகையில் பட்டாசு தொழிலாளி நினைவு சிலை 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது. இந்த சிலையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், மேயர் சங்கீதா, சார் ஆட்சியர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சிவகாசி அறிவுசார் மையத்தில் காமிக்ஸ் நூலகம், சிவகாசி அரசு கலைக் கல்லூரியில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கலையரங்கம் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து பட்டாசாலை வெடி விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. இதையடுத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு குறித்து கல்லூரிகளில் பாடப்பிரிவும் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ள அதிக நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். வால்பாறை அருகே வீண் தகராறு காரணமாக மது போதையில் கத்தியால் வெட்டிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள ஒரு செல்போன் கடையில் பிரவீன்குமார் என்பவர் செல்போனை பழுதுபார்க்க கொடுத்துள்ளார். இந்த நிலையில் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த பாலமுருகன் என்பவர் செல்போனை பழுது நீக்கி சரிபார்த்து கொண்டுள்ளார். இதற்கான பணத்தை கேட்டபோது பிரவீன்குமாருக்கும் பாலமுருகனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த பிரவீன் பாலமுருகனை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதில் காயமடைந்த அவர் வால்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தப்பி ஓடிய பிரவீன்குமாரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் மது போதையில் கத்தியால் குத்தியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் அருகே சேத்தூரில்
பழுது நீக்குவதற்காக நிறுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் சொந்தமாக ஆம்புலன்ஸ் வாகனம் வைத்துள்ளார். இந்த நிலையில் அவரது வாகனம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி பழுதானது. இதனை சரி செய்வதற்காக பழுது நீக்கும் மையத்திற்கு முன்பு சாலையோரம் வாகனத்தை நிறுத்தி வைத்துள்ளார். இந்த நிலையில் அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பையில் அடையாளம் தெரியாத நபர் வைத்த தீ எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த ஆம்புலன்ஸ் மீது பரவியது. ஏற்கனவே விபத்தில் சிக்கி பழுதான வாகனம் முழுவதுமாக எரிந்து சேதமானது. சங்ககிரியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இருவரில் ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அரசு மருத்துவமனை பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக சங்ககிரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் மேற்பார்வையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அரசு மருத்துவமனை அருகில் சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சபரீசன் மற்றும் வாணியர் காலனியைச் சேர்ந்த சிவகுமார் ஆகிய இருவரும் போலீசாரை கண்டதும் இருசக்கர வாகனத்தில் தப்பியோட முயன்றனர். இதையடுத்து போலீசார் அவர்களை வளைத்து பிடித்து சோதனை செய்ததில் 100 போதை மாத்திரைகள் வைத்திருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து குற்றவாளி சபரீசனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய சிவகுமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் பலத்த காயமடைந்தார். விருதுநகர் அருகே அரசன் குடும்பம்பட்டியில் கனகபிரபு என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது பட்டாசு தயாரிக்கும் அறையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் புஸ்வானம் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த குள்ளூர் சந்தையைச் சேர்ந்த சங்கிலி என்ற தொழிலாளி பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அவர் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஆலை போர்மேன் சாந்தகுமாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் ரசாயன மூலப்பொருட்களின் உராய்வு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மீண்டும் போராட்டங்கள் தலை தூக்கிய நிலையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. 5 மாவட்டங்களில் செல்போன் சேவை மற்றும் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இம்பாலில் ஆங்காங்கே போராட்டங்களும் அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றனர். மேதி சமூகத்தைச் சேர்ந்த ஆரம்பை டேன்கோல் அமைப்பின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் 5 நாட்களுக்கு இணைய சேவையை மாநில அரசு தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. கெங்கவள்ளி அருகே உள்ள லட்சுமி நாராயணன் பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள ஆணையம்பட்டி கிராமத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் புனரமைக்கப்பட்டு கோவில் கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. கடந்த மாதம் 25ஆம் தேதி காப்பு கட்டுதல், முகூர்த்த கால் நடுதல், முளைப்பார் இடுதல் உள்ளிட்டவைகளோடு கும்பாபிஷேக விழா தொடங்கியது. பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீரை தலையில் சுமந்தவாறு கோவிலின் கோபுர கலசத்திற்கு கொண்டுவரப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆணையம்பட்டி, கெங்கவள்ளி, நடுவள்ளூர், தொடாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். கொலம்பியா நாட்டின் அதிபர் வேட்பாளரான மிகுயல் உரிப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள கொலம்பியா நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. எதிர்க்கட்சியான கட்சியைச் சேர்ந்த எம்பி மிகுயல் உரிப் அதிபர் வேட்பாளராக களமிறங்க உள்ளார். இவர் தலைநகர் பொகோடாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது திடீரென அவர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அவரது முதுகு பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ஆபத்தான முறையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதி உதவி அளித்ததால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்குக்கு மோதல் போக்கு நிலவி வருகிறது. இருவரும் மாறி மாறி விமர்சனம் செய்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நேரடியாக மஸ்க் விமர்சித்து வருகிறார். இது பற்றி அதிபர் ட்ரம்ப் எலான் மஸ்க் மிகவும்
அவமரியாதைக்குரியவர் என கூறியுள்ளார். அவரால் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுக் கட்சிக்கு எதிரான ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதியுதவி அளித்ததால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார். மேலும் மற்ற வேலைகளை செய்வதில் கவனம் செலுத்துவதாகவும் எலான் மஸ்கிடம் பேசும் எண்ணம் எனக்கு இல்லை எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இன்று மாலை 3:15 மணிக்கு நடைபெறும் TNPL கிரிக்கெட் தொடரில் மதுரை பாந்தர்ஸ், சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் மோத உள்ளனர். கோவையில் உள்ள SNR கல்லூரி மைதானத்தில் 9வது TNPL கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. லீக் முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற உள்ளனர். இதன்படி இன்று மாலை 3:15 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மதுரை பாந்தர்ஸ், சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் மோதுகின்றனர். இதையடுத்து இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ், திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோத உள்ளனர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றம் இன்றி 8,980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,200 ரூபாய் குறைந்து 71,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 118 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,18,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் மழையுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 13ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்திப்பு. மாலை நடைபெறவுள்ள நிர்வாகிகள் கூட்டம் குறித்து ஆலோசனை. மாணவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. ஸ்மார்ட் வகுப்பறைகளை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவு. அமெரிக்கா, சீனா இடையே நாளை வர்த்தக பேச்சுவார்த்தை. சுமூகமான தீர்வு எட்டப்படுவதாக எதிர்பார்ப்பு. பிணைய கைதியின் சடலத்தை மீட்ட இஸ்ரேல். காசாவில் இன்னும் 55 பிணைய கைதிகள் உள்ளதாக அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.